சொல்லுங்க ஐயா. வாடகை சொல்லுங்க. நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். எங்க அந்த ஒட்டடை கூட்டி பையன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ற? ஏண்டா ஒரு மனுஷனுக்கு ஒரு தலை மேல இருக்கு, அங்க என்ன தலை இருக்கு? அது உங்களுக்கு தெரியாது. ஆம்பளைங்க மட்டும். தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. ஏண்டா அது என்னடா எங்க அம்மா வந்து பார்த்தாலும் பயம், எங்க அக்கா வந்து பார்த்தாலும் பயம், எங்க அம்மா வந்து உட்கார்ந்து பார்க்கணும். பாதி தேடல பண்ணிச்சா எப்படி ஆடு பாரு. அட மூதேவி ரேடியோ 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 எங்க ஆளு மேல அடிப்பா முட்டாயம். யானே வாயில கோல விட்டுக்கறா. நாங்க கோல உரத்தலப்பா. வாயில கோல விட்டுக்கறாங்க. வாயில கோல விட்டுக்கறாங்க. டங்கோ மால மூஜாதி மாறா. டங்கோ மால அண்டா சுத்தா அச்சி சுத்திட்டு இருக்காங்க இந்த ஆளு. ஏய் டங்க உன்ன பாத்து அண்டா சுத்தானே கேளு. என்ன சொன்னாவே? டேய் 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 வர முடியாத போட ஆட்டக்கார தேவடியா பசங்களா. ஆட்டக்காரா தேவடியா பசங்களா. ஆட்டக்காரா சொன்னாவே உன்ன பாத்து தேவடியா போய் கேக்குறாங்க. ஏய் யார பாத்து கேக்குறாங்க? என்னடா டங்கோ மால சப்ப அவனுங்க சப்பேட் வர. அட வாடாஜா பொட்ட. நான் சத்தியா. ஏய் இப்போ என்ன? நான் உன்னை அடிச்சிட்டேன். ஆமாங்க. உனக்கு கோபம் வந்துருச்சு. அதனால மேடை விட்டு போயிட்டேன். ஆமாங்க. எப்ப இந்த மேடை விட்டு கீழே இறங்க போனியோ இன்று முதல் இந்த ஜீவா கம்பெனி உனக்கு வேலை இல்லடா. சரி பாய். ஏய் இங்க பாவி இங்க போடாம ஏன் சுத்த வர கேப்பா. சாபுரா. அதற்கு முன்பாக உனக்காக நான் கொடுத்தறேன் 3 லட்சம். ஆமா. அத எண்ணி இந்த மேடை மேல போட்டு போடா. அதுல ஊமனமா. அதுல ஊமனமா. ஐயா ஐயா இப்ப வேலை செய்யுது. ஐயா இப்ப வேலை செய்யுது. ஐயா ஐயா வேலை முடியுது இல்ல. ஐயா இப்ப அந்த வேலை நான் செய்யறேன். இதுக்கு முன்னாடியா அவன் சொல்றான். மூஞ்ச பாரு. ஐயா நீங்க எது தப்பா நினைக்காதீங்க. உன்னோட பணமான்னு கேட்டீங்க. ஏண்டா ஐயா உன்னுடைய பணமா? ஆமாங்க. அப்படி கேட்டேன். ஆமாங்க ஐயா. அது என்னோட பணம் கிடையாது. என்னோட பணம் கிடையாது. நம்ம கம்பெனியோட பணம் தான். ஆனா உனக்காக கொடுத்தது நான் தான். அதனால 3 லட்சத்தை எண்ணி இந்த மேடம் வச்சிட்டு. சரிங்க ஐயா 3 லட்சம் ரூபாய் குத்தன்னு சொல்றீங்களே, யார்ட்ட குத்த வாஜற? யார்ட்ட குத்த வாஜற? இப்படி ஒரு கேள்வி நான் நினைச்சேன். என்ன ஏன் தெரியுமா? ஒரு நேரத்துல பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னன்னு? கல்லனா நம்பலாம். உன்ன மாதிரி குள்ள பசங்க நம்ப கூடாதுடா. நம்பாதடா தெவிடா பையா. நம்பாதடா. இவனே கார் எடுத்துட்டு வரானா 3 லட்சம் ரூபாய் தான் ஊட்டான கொடுப்பானா, அச்சி சூத்தக்கிப்பானா. அடம் கொய்யால. எப்ப அவன பார்த்த அந்த மாதிரி கேட்டு போனா. என்னன்னுப்பா? தெவிடா போய் எனக்கு கேக்குறா. என்ன யார் பார்த்தா ஜோட போய் உங்க அம்மா வேலை பண்ணிட்டு அவன் சொல்றான் பாத்தீங்க. டேய் இந்த பணத்தை உனக்கு நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா? எப்படி குத்தீங்க? உங்க அம்மா வந்தால முடியுமா? ஆமா. உங்க அம்மால வச்சிட்டடா குத்தான். அப்பா அவங்க அம்மா ரசிகா. அது மட்டும் இல்ல. அவனுடைய மனைவி கபால ஈஸ்வரி. ஈஸ்வரியா பொண்டாட்டி வச்சிருந்தடா. டாங்கோ அம்மால 2 பொண்டாட்டி வச்சிர மல்லு கட்ட முடியல இவனால. 3ஆவது அவனுக்கு கேக்குதா உனக்கு? யாருக்கு 2 பொண்டாட்டி? என்னடா ஒரு கம்பெனி வாஜாரி வெள்ள வாசம் பண்ணது 2 பொண்டாட்டி நாயமாக்குதா? அப்ப எத்தனை பண்ணடா? அவரல்ல தப்பு என்ன நினைப்பாங்க? எல்லாம் உட்கார்ந்துறாங்க பெரியவங்க பக்கத்து ஊர்க்காரங்க வந்துக்கறாங்க. என்ன நினைப்பாங்கடா? இந்த கம்பெனி வாஜாரி 2 பொண்டாட்டி தப்பா நினைக்க மாட்டாங்க. என்னடா யாருக்கு 2 பொண்டாட்டி? அவருக்கு 3 பொண்டாட்டிடா.
ஏய் கணக்குல ஒன்னு விட்டுக்கறா மூதேவி ஐயா ஏய் ஆ அது மட்டும் இல்ல ஆ இந்த பணத்தை கொடுப்பதற்கு ஆ இன்னொரு ஆள் இருக்காங்க யாருங்க உன்னுடைய மக வந்தாலே மோனிசா உம்மால வெச்சண்டா செக் உன்னுடைய மக ஆ 10ஆம் கிளாஸ் படிச்சிட்டு ஆ சும்மா பலப்பலன்னு வீட்டுக்கு வந்தாடா ஆ அவளை நான் பார்த்தேன் ஆ. மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஆசை ஆ. அதனால உன் பொண்ணை வச்சு தரக்கும் எப்பா 3 லட்சம் ரூபாய் 3 பேர் வச்சு தானே குத்த அந்த 3 பேர் கூட்ட நாட்டார தெவிடா பையா ஏய் அவன் இந்த மாதிரி யாரு கிடையாதுடா. ஆ? யாரை பார்த்து நான் வரதுக்காங்க. என்னடா? பட் அவன் ராஸ்கோல் நான் மட்டும் தான் கேட்பான் அவர் அந்த என்னது? எப்படியா பையன்? ஏய் ஐயா இப்ப என்ன ஆ உடனே அடிச்சிட்டேன் அடிச்சிட்டீங்க உனக்கு கோவம் வந்து போயிட்டேன் ஆமாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஆ இவ்வளவு வேகமா போறியே ஆ இந்த நாடக ஆரத்தை விட்டா ஆ உனக்கு வேற என்ன வேலை தெரியும் போங்க ஐயா அப்படி இந்த தொழில் விட்டா வேற தொழில் இல்லைன்னா இந்த ஊர் தலைவரை வச்சுக்கின்னு ஊர் முனையில சாராய கடை வச்சு போயிச்சுப்பங்க என்ன கடை சாராய கடை சாராய கடை வைக்கணும் நாம. அவன் வச்சா நான் என்னடா போறேன்? பாரு. காசு ஒருத்தன் வாங்குற ஒருத்தன் நான். டேய், இவன் யார் சொத்தல்ல? டேய், டேய். மூச்சு. டேய், ஐயா 50 லட்சம் மறுபடியும் கொட்டு ஆ இந்த கம்பெனி நடத்திட்டு வரோம் ஆமா நீங்க எல்லாம் ஒரு தொழில் தேடி போயிட்டா போயிட்டா முதல்ல வச்சு நாங்க எங்கடா போறது ஓ உங்களுக்கு வேலை வேணுமா ஐயா எனக்கோ கலக்கிற வேலை உங்களுக்கு நக்கிற வேலைங்க எனக்கு நக்கிற வேலை நக்கிற வேலைன்றான். கேட்டியா? டேய், அவனுக்கு சாராயம் கட்டியா? உம்மால உனக்கு சாலா கட்டியா? அவனுக்கு விக்கிற வேலையா? உனக்கு அட மூதேவி. டேய், ஏம்பா, நீங்க சொல்லுங்க என்ன பார்த்தா நக்கிற மாதிரி இருக்குது ஐயோ உன்னை நக்க விட்டானப்பா. டேய், ஐயா சரி. ஐயா ஆனா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு என்னானு நம்ம 3 பேரும் ஆ ஒத்துமையா இருந்தா தான் ஆ எதையும் சாதிக்க முடியும் ஆமாங்க ஆனா ஆ நம்ம 3 பேரும் ஒத்துமையா ஆக கூடாது ஆ இன்று முதல் இன்று முதல் சத்தியமா சொல்றேன் ஆ இந்த ஜாட்டியால ஆ உன்னை நான் அடிக்கவே மாட்டேன் மேல வா அப்பா இப்போதான் திருப்தியா இருக்குது வந்துட்டியாடா? அறிவு நான் யாரு நான் யாருடா யாரு ஆட்டக்காரா ஏன் பையனா நானு? அட. என்ன சொல்றேன்? கேட்கலாமா? ஐயா ஏய், கீழே சொல்லணும்னு சொல்லி மேல கூப்பிட்டீங்க என்ன சொன்ன? அதிகமா சொல்லி தானே மேல கூப்பிட்டீங்க ஆமாண்டா. எதுக்கு மேல வந்து இப்படி அடிக்கிறீங்க ஏய், ஐயா உட்கார்ந்து எல்லாரும் கேளு நானு நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் சத்தியமா அந்த ஜாட்டியால உன்னை அடிக்க மாட்டேன் சொன்னேன் ஐயோ ஐயோ பையன் சாமா மாத்திருக்கிறான் என்ன மாதிரி சாமா மாத்தி சரிங்க ஐயா என்னை உள்ளாடி அடிக்கிறீங்களா ஆமாண்டா. நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்களா என்னது நான் பண்ற மாதிரி நீங்க நீ பண்ணீங்களா பண்ற மாதிரி நான் பண்ணணுமா ஆமாங்க ஐயா அப்படி என்னடா பண்ண போற ஐயா என்கிட்ட 4 திறமை இருக்குதுங்க உன்கிட்ட? ஐயா, 4 திறமை இருக்குதுங்க வா ஐயா உன்கிட்ட 4 திறமை இருக்கு ஆமாங்க ஐயா என்கிட்ட 40 திறமை இருக்கு அப்படியா அப்படி என்ன சொல்லு ஐயா முதல் திறமை ஆ. கீ ஓத்தட்டால மூக்க தர முடியுமா உதட்டால மூக்க தர முடியுமா உதட்டால மூகையா? ஆமா ஏய் ஏய் ஐயா கீழ் வந்துட்டால மூக்க தரணுங்க உன்னால முடியுமா என்னால முடியும் எங்க செய் பார்க்கலாம் செய்யற பாருங்க ஐயா நான் தொட்டுட்டேன். வந்துட்டியா போடா பொண்ணாயி. ஏய் ஐயா, உண்மையா தொட்டியா நான் தொட்டுங்க என்னடா ஏய் ஏய் என்ன பண்ற ஏய் என்னடா பண்ற ஏய் சொல்லு உதட்டால மூக்கா? ஆ. உன்னால முடியாது இந்த ஜென்மத்துல உன்னால முடியாது இல்லப்பா எனக்கு கேட்டா ஏய் அதற்கெல்லாம் ஒரு கலை இருக்குதுடா உதட்டுல மூக்க தர ஆமாண்டா கலை. இப்ப பாரு மூக்கலையா? வேப்ப இவன் வந்து ஆ, கீழ் வதட்டால ஆ, மூக்க தொட்டுட்டான் தொட்டங்க எல்லாரும் பார்த்தாங்களா எல்லாரும் பார்த்தாங்க சொல்லுவாங்களா சொல்லுவாங்க ஏமா தொட்டானா நல்லா பாத்தீங்களா குட்டி உண்மையில பார்த்து தொட்டானா டேய் ஐயா கீழ் வதட்டால நீ மூக்க தொட்டுட்ட ஆமாங்க ஐயா இப்ப பார் ஆ, என்னோட திறமைக்கு ஆ, என்னோட கீழ் வதட்டால கீ ஓத்தட்டால என்ன நெத்திய தொட்டு ஆ காமிக்க தொடுங்க ஐயா பார்க்கலாமா ஆ தொடுங்க நல்லா பாருங்க ஆ தொடுங்க ஐயா இத பார் ஆ. கீழ் வதடி ஆ. நெத்திய தொட போறேன் ஆ தொடுங்க ஐயா நல்லா பாருங்க ஆ, ஆ. இன்னும் ஒரு வாட்டி ஓயா கீழே சொன்ன பாரு என்னதான் கணக்கிற வேலை ஐயாக்கு நக்கிற வேலை பாரு நல்லா நக்கிற நாலு யாருக்கு நக்கற வேலை சரிங்க ஐயா டேய் அறிவு ஐயா 4 கேள்வி சொன்னேன் ஆமாங்க ஒரு கேள்வி தோல்வி வந்துட்டேன் தோத்துட்டீங்க இன்னும் 3 கேள்வி இருக்கு ஆமா இந்த 3 கேள்வி நான் தான் ஜெயிக்க போறேன் ஆ. அடுத்த கேள்வி ஐயா இரண்டாவதுங்க ஆ. நின்னபடியே காலை தூக்கி நெத்திய சொன்னங்க ஆ? நின்னபடியே காலை தூக்கி நெத்திய சொன்னங்க காலை தூக்கி நெத்திய ஆமாங்க ஐயா
நாய் எந்த நெஞ்சு எங்க யாரா தொடர்றதா என்னடா எப்படி சொல்ல முடியும் என்னால முடியும்டா ஏய் ஆ? உன்னால முடியுமா முடியும் ஐயா உண்மையா ஆமாங்க எங்க நீ தொடுக்காம நான் செய்யறேன் பாருங்க ஐயா தட்டுங்க அப்படியா எல்லாம் கை தட்டுமா ஜோரா எது கை தட்டுங்க இப்ப ஐயா தொடர்பு போது தட்டிக்கிட்டு தெரியல இவர் தொடுவார் பாரு இப்போ ஐயா எனக்கு பாத்துக்கிட்டு யாருன்னு பாத்துருக்கா ஏதோ பாவடை கிட்ட பேசுறீங்க யாருங்க அந்த ஆயா கூட அது யாருங்க மோட்டு பத்திரம் முடிச்சியா எப்பா ஊருக்கு மாற்றி வந்துக்கிறாருப்பா ஆனா பத்துல தான் புடவை கட்டு வச்சுக்கிறாரு என்னுடைய தாய் தந்தை ஆண்டி அங்கிள் எனக்கு தாய் தந்தை என்றால் உனக்கு மாமியார் மாமனார் இந்த கிராமத்திலேயே எந்த ஒரு மருமகளும் அவங்க மாமியாருக்கு அப்பேற்பட்ட மரியாதை கொடுத்துருக்க கூடாது அப்படியா மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறது தான் இதானா அப்படி இந்த ஊர்ல இருக்கிற மருமகளுக்கு மொத்தம் உன்னை பார்த்து கத்துக்கணும் அப்படியாக்கி கத்துக்கிறது மட்டும் இல்ல வேற காலையில அவங்க மாமியார்கிட்ட அப்படியே காட்டணும் என்னத்தா உங்ககிட்ட கத்துன்னு போற மரியாதை மரியாதையே காட்டுறது மட்டும் இல்ல தினமும் காலையில ஏந்தா அவங்க மாமியாருக்கு காலையில விழுந்து பாத பூஜை பண்ணிருக்கணும் அவ்வளவுதானே அந்த மாதிரி ஒரு மரியாதையே இப்ப நீ சொல்லி கொடுக்குற இந்த ஊர்ல இருக்கிற மருமகளுக்கு மொத்த பேர் கத்துன்னு போய் அவங்க மாமியார்கிட்ட காலையில மரியாதை செய்யணும் அவ்வளவுதானங்க ஆ. பாக்குறிய சக்காத்தில பார்த்து கத்துட்டு தள்ளி வாங்க கத்து கொடு. தள்ளி மரியாதை அதான் மரியாதையா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.